Hi viewers, welcome to Minutes Infotech. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த பையன் வந்துட்டு ஒரு புது எம்ஐ பேண்ட் வாங்கியிருக்கேன். அதை வந்து சேனலை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தான். அவன் பேர் அக்ஷய். ஸோ அவனுக்காக தான் இந்த வீடியோவை வந்துட்டு நான் அன்பாக்சிங் பண்ணி காமிக்க போகிறேன். அவன் வந்துட்டு புதுசாக xiaomiல இருந்துட்டு எம்ஐ பேண்ட் 3 வாங்கியிருக்கான். இது நியூ OLED டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயோட இருக்குது. இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் ரேட் வந்து மானிட்டரேட் பண்ணிக்கலாம் அண்ட் அப் டு 20 days வரைக்கும் இதில் பேட்டரி லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 50 meters வரைக்கும் இதோட வாட்டர் ப்ரூஃப் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட பாக்ஸ் பின்னாடி என்னென்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இதோட எம்ஐ பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. தென் இதோட மாடல் நேம் பார்ட் நம்பர், அட்ஜஸ்டபிள் லென்த் அண்ட் சம் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன கலரில் இருக்குது அப்படின்னா பிளாக் கலரில் இவன் வாங்கியிருக்கான். இதில் அடுத்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, இதில் ஒரு நெட் குவான்டிட்டி, அதாவது எம்ஐ பேண்ட் இருக்குது, ஃபிட்னஸ் ட்ராக்கர் இருக்குது, ரிஸ்ட் பேண்ட் ஒன்று இருக்குது, சார்ஜிங் கேபிள் அண்ட் யூசர் மேனுவல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட MRP சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் இப்போ நம்ம இதை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண இருக்கிறோம். இப்போது அவனோட நியூ எம்ஐ பேண்ட் 3 வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதை அவன் அன்பாக்ஸ் பண்ணிட்டான் போல். தென் இப்போ ரிவ்யூ பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் பேக் பண்ணி கொடுத்துருக்கான். இப்போது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபிட்னஸ் ட்ராக்கர் இருக்குது, தென் ரிஸ்ட் பேண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் உள்ள ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, இதை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு USB சார்ஜிங் போட்டிருக்கு. இது ஆக்சுவலாக வந்துட்டு இதில் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும் போல். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய மொபைல் சார்ஜர்லேயே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்துட்டு எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தான். பட் எனக்கு எதுவும் சரியாக தெரியல. ஸோ இப்படி தான் இவன் போடணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தான். ஸோ அதுபடி போடுறேன். இப்படி தான் லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அட்ஜஸ்டபிள் லென்த் வந்துட்டு கிட்டத்தட்ட 15.5 சென்டிமீட்டர்லேருந்து 21.6 சென்டிமீட்டர் வரைக்கும் இதை வந்து ரிஸ்ட்டில் போட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதில் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றியெல்லாம் அடுத்த தடவை எனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் தென் இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் போட இருக்கிறேன். தென் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஹெட்ஃபோன் வாங்கியிருந்தோம். அதை வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எங்கிட்ட விசாரிச்சுருந்தாங்க. தென் அது எங்கே ஆன்லைனில் லிங்க் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஆன்லைனில் எந்த ப்ராடக்ட்ஸும் வாங்குறதில்ல. ஏன்னா அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதில்ல. ஆன்லைனில் அப்ளிகேட் மார்க்கெட்டிங்னு ஒன்று போகிறதுனால நிறையா வந்து ப்ரைஸ் ட்ராப்பிங் மாறுபட்டுகிட்டே இருக்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு ஆன்லைனில் கம்ஃபர்டபுள் இல்லை. நான் வாங்கின அந்த ஹெட்செட் வந்துட்டு ப்ரைஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் 300 rupeesக்கு நான் ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு ஹெட்ஃபோன் தான் வாங்கியிருந்தேன். அது ரொம்பவே கிளாரிட்டியாக எனக்கு இருந்ததுனால எனக்கு எந்த ப்ராப்ளமுமே அது இல்லை. ஸோ அதை வந்துட்டு இப்போ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி சாயந்தரம் வீடியோவில் நான் போடுறேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோ வேணும் அண்ட் அன்பாக்சிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அன்பாக்சிங் வீடியோ எது வேணும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் என்னால் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதை சொல்லிடுங்க. சாரி கேஸ். அண்ட் கொஞ்சம் ஃபோன் ஆடுறது அப்படிங்கிறனா இன்னும் வந்துட்டு எந்த ட்ரைபாடும் வாங்கலை, கையில் வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத தான் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.